ஹலோ கைஸ். ஆக்சுவலி எஸ் நேத்து என்னோட பர்த்டே. பட் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு. ஐ திங்க் இந்த பர்த்டே தான் என்னோட மோஸ்ட் ட்ராமடைஸ்டு பர்த்டே. இல்ல எல்லா பர்த்டேவுமே அப்படிதான். பட் இந்த பர்த்டே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லாம என்னோட பர்த்டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் சாப்பிட கூட இல்ல. சொல்லப்போனா ஐ ஹேவ் நோ கட்ஸ் டு எக்ஸ்பிளைன் த திங்ஸ் விச் ஹேட் ஹேப்பன்ட். பட் இன்னைக்கு நான் அந்த ஏன் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா, எஸ்டர்டே வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து ரொம்ப வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அன்எக்ஸ்பெக்டடா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்க. நான் வந்து அதில் ரேண்டமா ஒரு கமெண்ட் மட்டும் போட்டேன். இது மாதிரி இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு போட்டேன். கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வந்து எந்த சோஷியல் மீடியாஸ்லயுமே ஆக்டிவா வந்து இல்ல. லைக் இன்ஸ்டா, யூடியூப் எல்லாமே. ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் போயிட்டு ஓப்பன் பண்ணி ஏதாவது பார்க்கலாம் சொல்லிட்டு போம்போது, ரொம்ப நான் வளர்ற மாரி இருக்கு. நான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. போயிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு போனேன். அப்ப அவங்க வீடியோஸ் தான் பார்த்தேன். நேத்து வந்து நான் நேத்து அவங்க அப்லோட் ம் போயிட்டு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்திருந்துச்சு. அதில நியர்லி ஒரு 25 பீப்பிள்ஸ் கிட்ட எனக்கு வந்து விஷஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாருன்னே எனக்கு வந்து தெரியாது. ஆனாலுமே வந்து அவ்ளோ கேர் அண்ட் லவ்வோட எனக்கு வந்து விஷஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து என்னோட க்ளோஸ்டு ஒன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அந்த விஷஸ்ல இருந்த ஹாப்பினஸ் விட, இவங்க எனக்கு பண்ண விஷஸ்ல இருந்த ஹாப்பினஸ் வந்து என்னால சொல்லவே முடியாது. அதால தான் இன்னைக்கு வந்து என்னால மொத்தமா வந்து சொல்ல முடியல. என்னோட ஸ்டோரி என்ன நடந்துச்சு அப்படின்னாலும், அட்லீஸ்ட் அந்த ஒரு மெமரிக்காக ஒரு வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு அதெல்லாமே வந்து தெரியல. ஆனா என்னால வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ எனக்கு அந்த கட்ஸ் இல்ல. பட் ஃப்யூச்சர்ல என்னோட நெக்ஸ்ட் பர்த்டே நான் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அப்போ எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது, இது ஒரு நல்ல லெசனா வந்து எனக்கு இருக்கணும். எனக்கு அந்த விஷஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எங்க இருந்தாலும், நீங்க வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு அப்பதான் தோணுச்சு, நான் வந்து யூடியூப் சேனல் கன்டின்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் இத மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்ல. பட் அது வந்து அவங்க பண்றப்போ, அத ரிசீவ் பண்ற ஸ்டேஜ்ல நான் இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப 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 ஹேப்பியா இருக்கு. தேங்க் யூ. இனிமே வந்து நானு வீடியோ நல்லா இருக்கோ இல்லையோ, நான் வந்து நல்ல கிளிப்ஸ், பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறேனோ இல்லையோ, ஏதாவது பேசி நான் வந்து கண்டிப்பா வந்து வீக்லி 3 வீடியோஸாவது நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பா வந்து இன்னைக்கு சாட்டர்டே, டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ.